வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 1ல இருக்கக்கூடிய 1 மார்க் புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கற்பவை கற்றபின் முதல் வினா, தேன், நூல், பை, மலர், வா இத்தனி மொழிகளுடன் சொற்களை சேர்த்து தொடர் மொழிகளாக்குக. இங்க பார்த்தோம்னா சில சொற்கள் கொடுத்திருக்காங்க. இந்த சொற்களை நம்ம வாக்கியத்துல அமைத்து எழுதலாம். முதல் சொல் பார்த்தோம் அப்படின்னா தேன். இதற்கான விடை தேனில் மருத்துவ குணம் உள்ளது. அடுத்த சொல் நூல். பருத்தியிலிருந்து நூல் உற்பத்தி ஆகிறது. அடுத்த சொல் பை. புத்தக பையை கொண்டு வா. அடுத்த சொல் மலர். மலர் பறித்து வந்தேன். அடுத்த சொல் வா. விடை விரைந்து வா. அடுத்து இரண்டாவது வினா, வினை அடியை விகுதிகளுடன் இணைத்து தொழிற்பெயர்களை உருவாக்குக. இங்க சில வினையடிகள் கொடுத்திருக்காங்க. அந்த சொற்களை பயன்படுத்தி நம்ம தொழில் பெயர்களை உருவாக்கலாம். இங்க கான், செறி, படி, தடு இந்த சொற்கள் கொடுத்திருக்காங்க. இங்க எடுத்துக்காட்டுக்கு கான் அந்த சொல்லுக்கான தொழில் பெயர்களை கொடுத்திருக்காங்க. என்னென்னா காட்சி, காணுதல், காணல், காணாமை. இது போல மற்ற வினை அடிகளுக்கான தொழில் பெயர்களை உருவாக்கலாம். ஃபர்ஸ்ட் சிரி. சிரிப்பு, சிரித்தல், சிரிக்காமை. அடுத்த சொல் படி. படிப்பு, படித்தல், படிக்காமை. அடுத்த சொல் தடு. தடுப்பு, தடுத்தல், தடுக்காமை. அடுத்து மூன்றாவது வினா, தனிமொழி, தொடர்மொழி ஆகியவற்றை கொண்டு உரையாடலை தொடருங்க. இங்க ஒரு உரையாடல் கொடுத்திருக்காங்க. அந்த உரையாடலை தனிமொழி மற்றும் தொடர்மொழியை கொண்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க. தனிமொழி அப்படின்னா ஒரே ஒரு சொல் மட்டும் வரும். அது பொருள் கொடுக்கக்கூடியதா இருக்கும். தொடர்மொழி அப்படின்னா பல சொற்கள் சேர்ந்து பொருளை கொடுக்கக்கூடியது தொடர்மொழி. இந்த உரையாடலை நம்ம பார்க்கலாம். அண்ணன் எங்கே செல்கிறாய் அப்படின்னு கேட்கிறாரு. இது தொடர்மொழியில கேட்கிறாரு. அடுத்தது தம்பி. தம்பி அதற்கான பதில தனிமொழியில சொல்லணும். தம்பி சொல்றாரு கடைக்கு அப்படின்னு தனிமொழியில பதில் அளிக்கிறாரு. அடுத்து அண்ணன் டேஸ் வாங்குகிறாய் அப்படின்னு தொடர்மொழியில கேட்கிறாரு. அண்ணன் என்னன்னு கேட்கிறாருன்னா இப்பொழுது என்ன வாங்குகிறாய். அடுத்து தம்பி பருப்பு வாங்குகிறேன். இது தொடர்மொழியில இருக்கு. அண்ணன் எதற்கு அப்படின்னு தனிமொழியில கேட்கிறாரு. தம்பி அதற்கான பதில் சொல்றாரு பருப்பு சோறு செய்ய அம்மா வாங்கி வர சொன்னார்கள் அப்படின்னு தொடர்மொழியில பதில் சொல்றாரு. அடுத்து அண்ணன் இன்று பருப்பு சோறு வேண்டாம் என்று அம்மாவிடம் சொல்வோம் அப்படின்னு தொடர்மொழியில அவரு சொல்றாரு. அடுத்து தம்பி சொல்றாரு சரி இன்று அம்மாவை பிரியாணி செய்து தர சொல்வோம் அப்படின்னு தொடர்மொழியில பதில் சொல்றாரு. அடுத்து நான்காவது வினா, மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது ஏறுவேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றுமுற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி எய்தும். இத்தொடரில் உள்ள வினைமுற்றுகளை தனியே எடுத்து எழுதி தொழிற்பெயர்களாக மாற்றுங்க. இந்த வாக்கியத்துல பார்க்கும்போது வினைமுற்றுகள் கொடுத்திருக்காங்க. அந்த வினைமுற்றுகளை தனியே எடுத்து எழுதி நம்ம அதை தொழில் பெயரா மாத்தலாம். இதுல இருக்கக்கூடிய வினைமுற்று சொற்கள் என்னென்னு பார்க்கலாம். அழைக்கும், ஏறுவேன், அமர்வேன், பார்ப்பேன், எய்தும். இந்த சொற்கள் எல்லாம் வினைமுற்று சொற்கள். இந்த சொற்களை நம்ம இப்போ தொழிற்பெயரா மாற்றலாம். இதுல தொழிற்பெயர் விகுதிகள் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என்னென்ன அப்படின்னா எடுத்துக்காட்டா தல், அல், அம், ஐ, மை, வை, வி, பூ, கு இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் தொழிற்பெயர் விகுதிகள். இந்த சொற்களை நம்ம பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய வினைமுற்று சொற்களை தொழிற்பெயரா நம்ம மாத்தலாம். ஃபர்ஸ்ட் அழைக்கும், அதை மாற்றும் போது அழைத்தல். அடுத்து ஏறுவேன், அதை தொழிற்பெயரா மாற்றும் போது ஏறுதல். அடுத்து அமர்வேன், அந்த சொல்ல மாற்றும் போது அமர்தல். அடுத்து பார்ப்பேன், அதை தொழிற்பெயரா மாற்றும் போது பார்த்தல். இந்த மாதிரி வரும். அடுத்து எய்தும், அதை தொழிற்பெயரா மாற்றும் போது எய்தல். இந்த மாதிரி இதுல எல்லாமே பார்த்தோம்னா தல் அப்படின்ற விகுதி பெற்று வந்திருக்கு. இதெல்லாம் தொழிற்பெயரா இப்போ நம்ம மாத்திட்டோம். அடுத்து ஐந்தாவது வினா, கட்டு, சொட்டு, வழிபாடு, கேடு, ஆடுதல் இத்தொழிற்பெயர்களை வகைப்படுத்துக. இப்போ இங்க கொடுத்திருக்கக்கூடிய சொற்களை தொழிற்பெயருடைய வகைகளா நம்ம பிரிச்சு எழுதலாம். இதுல கட்டு என்பது முதல்நிலை தொழிற்பெயர், சொட்டு முதல்நிலை தொழிற்பெயர், வழிபாடு விகுதி பெற்ற தொழிற்பெயர், கேடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், கோரல் விகுதி பெற்ற தொழிற்பெயர். இதுதான் இந்த தொழிற்பெயருடைய வகைகள். அடுத்தது திறன் அறிவோம், பலவுள் தெரிக. 1. மெத்தவணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது. இதுல மெத்தவணிகலன் அப்படின்னு தமிழழகனார் எதை சொல்றாரு அப்படின்னா விடை ஆப்ஷன் ஆ. மெத்தவணிகலன் என்பது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். 2. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. விடை ஆப்ஷன் இ.
சருகும் சண்டும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் என்பது சருகும் சண்டும். 3. என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். விடை ஆப்ஷன் இ. எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா என்று வரும். என் தமிழ் நா என்பது எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா என்று வரும். அடுத்து 4. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. விடை ஆப்ஷன் இ. பாடல் கேட்டவர். இதுல பாடல் என்பது தொழிற்பெயர், கேட்டவர் என்பது வினையாளனையும் பெயர். அடுத்த 5. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. விடை ஆப்ஷன் ஆ. மணிவகை. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இதெல்லாம் மணி வகை என்ற பயிர் வகையால குறிக்கிறோம். அடுத்து மொழியை ஆள்வோம் பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு. இங்க இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை படிச்சு அதற்கான மொழிபெயர்ப்பு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 1. If you talk to a man in a language he understands, that goes to his head. If you talk to him in his own language, that goes to his heart. நெல்சன் மண்டேலா. இதற்கான மொழிபெயர்ப்பு பார்க்கலாம். நீங்கள் ஒரு மனிதனிடம் ஏதாவது ஒரு மொழியில் பேசினால் அதை அவன் புரிந்து கொண்டு அவன் மூளைக்கு செல்கிறது. ஆனால் அவனுடைய மொழியில் பேசினால் அது அவன் நெஞ்சை தொடும். ஸோ இதை சொன்னது யாருன்னா நெல்சன் மண்டேலா. அடுத்து 2வது, லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் ஏ கல்ச்சர். இட் டெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங். ரீட்டா மே பிரவுன். இதற்கான மொழிபெயர்ப்பு பார்க்கலாம். மொழியே கலாச்சாரத்தின் வழிகாட்டி. அதுவே மக்கள் எங்கிருந்து வந்தார்கள் மற்றும் எங்கு போகிறார்கள் என்பதை சொல்லும். ஸோ இதை சொன்னது ரீட்டா மே பிரவுன். அடுத்து சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக. இங்க ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. இதுல எழுத்து பிழைகள் இருக்கு. அந்த பிழைகளை நம்ம சரிப்படுத்தி எழுதலாம். இந்த கவிதையை படிக்கலாம். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதி ஆரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதியுணர்ந்து இன்புறுவோமே. இப்ப இந்த பிழைகளுக்கான திருத்தங்களை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல தேனிலே இங்க 2 சுழி நீ வரணும். அடுத்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஊரிய அதுல இருக்கக்கூடிய ரீ தவறா இருக்கு, அதை மாத்தணும். அடுத்தது 2வது வரியில தோறும் அதுல இருக்கக்கூடிய ரூ அது மாறி இருக்கு. அடுத்து 2வது லைன்ல இருக்கக்கூடிய சிலப்பதிகாரமதை அதுல காரமதை அதுல இருக்கக்கூடிய ரா மாறி இருக்கு. அடுத்து 3வது லைன்ல உள்ளளவும் அதுல இருக்கக்கூடிய லகரம் மாறி இருக்கு. இல்லா லா இந்த 3 எழுத்துக்களும் மாத்தணும். அடுத்து 4th லைன்ல 2வது வார்த்தை இருக்கக்கூடிய நா இத மாத்தணும். அடுத்து கீழ்காணும் சொற்களின் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. இங்க சில கூட்டு பெயர்கள் கொடுத்திருக்காங்க. குவியல், குலை, மந்தை, கட்டு. இந்த கூட்டு பெயர்களை இங்க கொடுத்திருக்கக்கூடிய சொற்களோட சேர்த்து எழுதலாம். கல், பழம், புல், ஆடு இந்த சொற்கள் கொடுத்திருக்காங்க. இந்த சொற்களுடைய கூட்டு பெயர்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கல்ல நம்ம குவியல் அப்படின்னு சொல்லுவோம், கற்குவியல். அடுத்து பழம், பழத்தை நம்ம குலைன்னு சொல்லுவோம், பழக்குலை. அடுத்து புல்ல கட்டு அப்படின்னு சொல்லுவோம், புற்கட்டு. ஆடுகளை நம்ம அதோட கூட்டத்தை மந்தை அப்படின்னு சொல்லுவோம், ஆட்டு மந்தை. அடுத்து வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. இங்க வினைமுற்று கொடுத்திருக்காங்க. அந்த தொடரை நம்ம வினையாளனையும் பெயரா மாற்றி தொடர்களை இணைத்து எழுதலாம். 1. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். விடை எடுத்துக்காட்டா இங்கவே விடை கொடுத்திருக்காங்க. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். இதே போல அடுத்த சென்டென்ஸ்க்கான விடை பார்க்கலாம். 2. ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். இதற்கான விடை ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். 3. நேற்று என்னை சந்தித்தார், அவர் என் நண்பர். விடை நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர். 4. பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டித் தேர்வில் வென்றார். விடை பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார். அடுத்து தொடர்களில் உள்ள வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மீள எழுதுக. ஸோ இங்க சில தொடர்கள் கொடுத்திருக்காங்க. அந்த தொடர்கள்ல வண்ண எழுத்துக்கள்ல கொடுத்திருக்கக்கூடிய சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய வேறு சொற்களை பயன்படுத்தி நம்ம எழுதலாம். 1. உலகில் வாழும் மக்களில் சிலர் கனி இருக்க காய் புசித்ததைப் போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னற்படுகின்றனர். அதற்கான விடை புவியில் வாழும் மானுடர்கள் சிலர்
பழமிருக்க காய் உண்பதைப் போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி துன்பப்படுகின்றனர். 2. வள்ளல் குமணன் வறுமையால் வாடி வந்த புலவனுக்கு தனது தலையைக் கொடுத்து மங்கா புகழ் பெற்றான். விடை: வள்ளல் குமணன் துன்பத்தால் வாடி வந்த அறிஞர்களுக்கு தனது தலையை ஈந்து மங்கா பெருமை பெற்றான். 3. நளனும் அவனது துணைவியும் நிடத நாட்டுக்கு வந்ததைக் கண்டு அந்நாட்டு மக்கள் மழைமுகில் கண்ட மஞ்சைப் போல களி கொண்டனர். விடை: நளனும் அவனது மனைவியும் நிடத நாட்டுக்கு வந்ததைக் கண்டு அந்நாட்டு மக்கள் மழை மேகம் கண்ட பயிரைப் போல மகிழ்ச்சி கொண்டனர். 4. சோலையிற் பூத்த மணமலர்களில் சுரும்புகள் மொய்த்து பண்பாடி மது உண்டன. இதற்கான விடை: நந்தவனத்தில் பூத்த மணமலர்களில் வண்டுகள் மொய்த்து பண்பாடி தேனை உண்டன. அடுத்து 5. பசுபோல் சாந்தமும் புலிபோல் தீரமும் யானை போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். இதற்கான விடை: ஆ போல் அமைதியும் வேங்கை போல் வீரமும் களிறு போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். அடுத்து மொழியோடு விளையாடு பகுதியில் இருக்கக்கூடிய சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இங்க சில சொற்கள் கொடுத்திருக்காங்க. அந்த சொற்கள் எல்லாத்தையும் ஒன்றோடொன்று இணைத்து நம்ம புதிய சொற்களை உருவாக்கலாம். தேன், விளக்கு, மலை, விண், மணி, விலங்கு, செய், மேகலை, வான், பொன், பூ இது போன்ற சொற்கள் கொடுத்திருக்காங்க. எடுத்துக்காட்டா எப்படி இணைக்கணும்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. பூவையும் மணியையும் இணைத்து பூ மணி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது போல நம்ம சொற்களை இணைத்து எழுதலாம். பொன்மணி, வான்மலை, செய்வான், வெண்மணி, பூவிலங்கு, விளக்குவான், செய்தேன், பொன் விலங்கு, வான்மழை, மணிமேகலை, பொன் விலங்கு. இது போல சொற்களை நம்ம ஒன்றோடு ஒன்று இணைத்து புதிய சொற்களை உருவாக்கலாம். அடுத்து குறிப்புகளை கொண்டு வினாவிலேயே விடை இருப்பது போன்று வினாத்தொடர்கள் அமைக்க. இங்க குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. குறள் இன்பம், சுவைக்காத இளநீர், காப்பியச் சுவை, மனிதகுல மேன்மை, விடுமுறை நாள். இங்க எடுத்துக்காட்டா குறள் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா? இதை போல மற்ற குறிப்புகளுக்கும் நம்ம தொடர்களை அமைக்கலாம். சுவைக்காத இளநீர், மன்னன் சுவைக்காத இளநீர் உண்டோ? அடுத்து காப்பியச் சுவை, கம்பர் காலத்தில் காப்பியச் சுவை உச்சநிலையில் இருந்ததோ? அடுத்து மனிதகுல மேன்மை, இந்நூற்றாண்டில் மனிதகுல மேன்மை சிறப்புற்று விளங்குகிறதோ? அடுத்து விடுமுறை நாள், தேரோட்டம் அன்று விடுமுறை நாள் என அறிவிக்கப்படுமா? அடுத்து எண்ணு பெயர்களை கண்டு தமிழ் எண்களில் எழுதுக. இங்க செய்யுள் அடிகள் கொடுத்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய எண்ணு பெயர்களை கண்டுபிடிச்சு அதற்கு இணையான தமிழ் எண்களை நம்ம எழுதலாம். செய்யுளடி: நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. இதில் இருக்கக்கூடிய எண்ணு பெயர் 4, அதற்கான எண்ணுரு. அடுத்து எறும்பும் தன் கையால் எண்சான். இதில் இருக்கக்கூடிய எண்ணுரு 8, அதற்கான தமிழ் எண்ணுரு. அடுத்து 5 சால்பு ஊன்றிய தூண். இதில் இருக்கக்கூடிய எண்ணு பெயர் 5, அதற்கான தமிழ் எண்ணுரு. அடுத்து 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. அதோடைய எண்ணு பெயர் 4, 2, அதோடைய தமிழ் எண்ணுரு. அடுத்து ஆனை 1000 அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. இதோடைய எண்ணு பெயர் 1000, அதற்கான எண்ணுரு. அடுத்து அகராதியில் காண்க. இங்க சில சொற்கள் கொடுத்திருக்காங்க. அடவி, அவல், சுவல், செரு, பழனம், புறவு. இதற்கான பொருளை நம்ம அகராதியிலிருந்து எடுத்து எழுதலாம். அடவி என்பதை குறிக்கக்கூடிய சொற்கள் காடு, திரள், தொகுதி, சோலை. அடுத்து அவல் என்று பொருள் தரக்கூடிய சொற்கள் பள்ளம், விளைநிலம், குளம், நெல் இடியல். அடுத்து சுவல் என்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் பிடரி, முதுகு, மேடு, தொல்லை. அடுத்து செரு என்பதை குறிக்கக்கூடிய சொற்கள் வயல், குளம், பாத்தி, கோபம். அடுத்து பழனம் என்பதற்கான சொற்கள் வயல், மருதநிலம், பொய்கை. அடுத்து புறவு என்பதற்கான சொற்கள் புறா, சிறு காடு, முல்லைக்கொடி, பயிரிடும் நிலம். அடுத்து காட்சியை கண்டு கவினுர எழுதுக. இங்க ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. அதை வைத்து நம்ம கவிதை போன்று எழுதலாம். குரங்கு மரத்திற்கு மரம் தாவுவது போல நாள்தோறும் எதையெதையோ எண்ணி உனது பெருமைகளை இழக்கிறாய். காரணம் உன் அறிவு பூட்டு இன்னும் திறக்கப்படாததே.
உன் அறிவுப் பூட்டைத் திற. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான செயல்களில் ஈடுபடு. உன் உடலும் உள்ளமும் செழிக்கும். வாழ்வின் உயர்ந்த இடத்தில் நீ இருப்பாய். அடுத்து கலைச்சொல்லறிவோம். வௌவல் உயிரெழுத்து, கான்சொனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோஃபோன் ஒப்பெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி, கன்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.